ஹாய்! எப்பவும் போல காலையில எழுந்திரிச்சு கோலம் போட்டா தான் ஒரு நிம்மதியே கிடைக்கும். இன்னைக்கும் அதே மாரி தான் நல்லா பொறுமையாவே பண்ணேன். ஏன்னா, இன்னைக்கு ஆத்யா குட்டிக்கு லீவு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசைக்கு சாம்பார் வேணுமா, சட்னி வேணுமான்னு கேட்டா, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு வேலை மிச்சம் தான். ஸோ எனக்கு மட்டும் ஒரு சுட சுட காஃபி போட்டுக்கிட்டேன். நல்லா ஃப்ராத்தியான ஹாட்டான காஃபி குடிச்சேன். செம்ம நிம்மதியா இருந்தது. எப்பவும் நான் சொல்வேன்ல, நவீன மிஷின், நவீன மிஷினுன்னு. எனக்கு பயமாவே இருந்தது. இதில எப்படி யூஸ் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தா, நம்ம YouTubeப பார்த்து சமைப்போம், புக்க பார்த்து சமைப்போம்ல, அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. நானே சொல்றேன் எல்லாம். என் மேலேயே வெயிட்ட போட்டுக்கோ, என்னையே யூஸ் பண்ணி சமைச்சுக்கோன்னு சொல்ற மாதிரியான மிஷின் தான் இது. எப்பவுமே நான் பிரியாணி செய்றேன் அப்படின்னா, ரொம்ப நேரத்துக்கு கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா, இதில டப்பு டப்புன்னு வெயிட்ட போட்டு, எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டு மூடிய போட்டா போதும். பிரியாணி சட்டு சட்டுன்னு ரெடி ஆயிடும். கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டாவே வந்திருந்தது. இந்த மாதிரி ஒரு நவீன மிஷின நீங்க முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா? யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. செக் பண்ணி பார்த்தா பிரியாணி செம்ம டேஸ்ட்டா இருந்தது. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் பை.